துப்பாக்கிகள் மனித வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. போர் மற்றும் வேட்டையாடலின் முறைகளை மாற்றி அமைத்தன. பண்டைய காலத்தில் தமிழர்களும் அம்பு வடிவில் துப்பாக்கியை பயன்படுத்தி வந்தனர். பின்னர் 10ஆம் நூற்றாண்டில் சீனாவில் துப்பாக்கிகள் தோன்றின. வெடிமருந்து நிரப்பப்பட்ட மூங்கில் குழாய்கள் மூலம் எதிரிகளை அச்சுறுத்துவதற்கும். பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிற்கு பரவியது. 19ஆம் நூற்றாண்டில் தொழிற்புரட்சியின் காரணமாக துப்பாக்கி தொழில்நுட்பத்தில் புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. உலோகவியல் மற்றும் பொறியியல் துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் துப்பாக்கிகளின் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியை மாற்றியமைத்தன. துப்பாக்கிகள் நீண்ட துப்பாக்கிகள், ஷாட்கன்கள், ரைபிள்கள் மற்றும் குறுகிய துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர்கள் என பிரிக்கப்படுகின்றன. 1892 இல் ஜோசப் லாமன் முதல் தானியங்கி கைத்துப்பாக்கியை உருவாக்கினார். 1893 இல் போர்ச்சார்ட் பிஸ்டல் பிடியில் ஒரு தனி இதழுடன் முதல் தானியங்கி கைத்துப்பாக்கியாக உருவெடுத்தது. சர் ஹிராம் ஸ்டீவன்ஸ் மார்க்சிம் முதல் தானியங்கி இயந்திர துப்பாக்கியான மார்க்சிம் துப்பாக்கியை உருவாக்கினார்.